சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சிந்தாமணி விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்ன விஜயா மேடம், இனியாவது சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் பூஜை ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக செஞ்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கல்ல, அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா அப்படி என் வீட்டில் இருந்தா என் வீட்டுக்காரருக்கும் நிறைய பிரச்சனை வருமா, அதனால் மீனாவை எப்படியாவது என் வீட்டிலேருந்து அனுப்பிடணும்னு நினச்சா முத்துவும் என் வீட்டுக்காரரும் ஏன் அந்த ரவி கூட மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன செய்யன்னு தெரியல, எப்படி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டீங்க, பூஜை செய்கிறதுக்கு அந்த அம்மாவையும் நான் அனுப்பி வச்சேன். அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும். நான் கூட பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பிஸ்னஸே ஆரம்பிப்பேன். அவங்க சொன்ன மாதிரியே இப்போ நான் பிஸ்னஸில் எவ்வளோ நல்லபடியாக இருக்கேன். அவங்க சொன்னால் அப்படியே நடக்கும் மேடம். அப்புறம் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தானே பிரச்சனை. மீனா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் யோசிப்பா, மற்றவங்கள பற்றி யோசிப்பாளா அந்த மீனா? அப்படி நினச்சிருந்தா என் பிஸ்னஸில் தலையிட்டு எனக்கு ஏன் பிரச்சனை செய்ய போகிறா? நான் பிஸ்னஸை நல்லபடியாக செஞ்சால் அந்த மீனாவுக்கு பிடிக்காது, மற்றவங்க முன்னேறினா மீனாவுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் அந்த வீட்டில் முத்துவும் மீனாவும் மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அந்த மீனா செஞ்சிட்ருக்கா. எப்படியோ ரோகிணி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, ஸ்ருதியும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பையன் மனோஜுக்கும் இப்போ ரூம் இல்லை. இப்படி ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கிறது இந்த மீனா மட்டும்தான். மீனாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. மீனாவை அங்கேருந்து அனுப்புகிற வேலையை விட்டுட்டு இங்கே இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, நானும் என்னுடைய வீட்டுக்காரருக்காகவும் என் பையன் மனோஜுக்காகவும் எப்படியாவது மீனா கிட்ட பேசலாம்னு நினச்சா முத்து என்னை பேச விட மாட்டேங்கிறான். அதனால தான் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு மேலே என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறேன். மனோஜோட வாழ்க்கையில் இனியாவது நல்லது நடக்கும்னு பார்த்தா இந்த மீனா இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது சிந்தாமணி. அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, மீனாவால் தான் உங்கள் வீட்டு மருமகளால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ அங்கே வீட்டில் உள்ள மற்றவங்க அந்த அம்மா பேசுனதை நம்பலை. அதுலேயும் அந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எவ்வளோ கோவப்பட்டிருக்கான். ஆனால் மீனா மேலே தான் தப்பு இருக்குது, மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு விஜயா நம்புகிறாங்கல்ல, அதுவே போதும். விஜயா நம்பினாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும். மீனாவை அங்கேருந்து கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிற சிந்தாமணி, சரி மேடம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். முத்து மீனாவுக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. சீக்கிரமாகவே பேசி மீனாவை உங்கள் வீட்டிலேருந்து அனுப்புகிற வழியை பாருங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டேன். இனி மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நல்லபடியாக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மனோஜை பற்றி பேசியிருக்கேன். அவங்க பொண்ணை எப்படியாவது மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. அவங்க பொண்ணும் நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. மனோஜுக்கு மனோஜுக்காக நான் எவ்வளோ பெரிய உதவி செய்கிறேன். நீங்கள் முதல்ல யோசித்து மனோஜோட வாழ்க்கைக்காக மீனா உங்கள் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மனோஜை பற்றி பேசுனீங்களா? மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும். ரோகிணி எங்களை ஏமாத்திட்டா. ஆனால் மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செய்வான்னு என் பையனை பாராட்டி பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அதெல்லாம் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பொண்ணு வெளியூரில் இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே மீனாவை இங்கேருந்து அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க தேடி வந்து உங்கள் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்டயே பேசுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மனோஜோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னா நான் சொன்னதை முதல்ல செய்யுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் எப்படி பொறுமையாக இருப்பேன்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மனோஜோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க. மனோஜோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இனி மீனா என் வீட்டில் இருக்க நான் விடவே மாட்டேன். நீங்கள் முதல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி சீக்கிரமாக அவங்க ஒரு நல்ல முடிவெடுத்தாங்கன்னா அப்புறம் என்ன, நிச்சய ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கலாம். வீட்டில் உள்ளவங்க நான் என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க விஜயா. பார்த்தீங்களா, மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசும்போதே நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இன்னும் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மேடம். கவலைப்படாமல் இருங்க, நான் இருக்கேன்ல. எல்லாம் உங்களுக்காக எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ உங்களுக்காக நிறைய உதவியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது.
என்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும் இல்ல, மனோஜோட வாழ்க்கைக்காகவும் தான் அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. கண்டிப்பா மனோஜுக்கு சிந்தாமணி உதவி செய்வாங்க. அ இங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு மூலமா இங்க எப்படியோ அவங்க பொண்ண வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமே! என்ன செய்றது? எப்படி மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து விஜயா. முத்து எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பி போறாரு. அந்த சமயம் சீதா அங்க வேலைக்கு போறத கவனிக்கிறாரு. சீதா கிட்ட நான் போய் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சீதா என்கிட்ட பேசுவாளான்னு தெரியலையே! இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பாளா என்ன? அப்படின்னு அங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சீதா தன்னுடைய வேலைக்கு அழுதுகிட்டே போறத கவனிக்கிறாரு முத்து. என்னாச்சு? சீதா அழுதுகிட்டே போற மாரி இருக்கு. என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே! இப்ப சீதாவோட மாமியாரும் இல்ல. சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு. சீதாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, பேசாம சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல போய் சீதாவ பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல வேலையெல்லாம் முதல்ல முடிக்கட்டும். அதுக்கப்புறமா சீதா கிட்ட ஃபோன்ல பேசிக்கலாம். அப்புறம் சீதா என்ன பார்த்த உடனே ரொம்ப கோவமா பேச ஆரம்பிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. நம்ம சவாரிக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வேலைய முதல்ல கவனிப்போம். அப்படின்னு நெனச்சாலும், சீதா அழுதுகிட்டே போனதெல்லாம் நெனச்சு பார்க்குற முத்து யோசிக்கிறாரு. இந்த அருண மட்டும் சீதா கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா, சீதாவோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப நிம்மதியா தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துட்டு இருந்திருப்பா சீதா. நல்லா படிச்சு, நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கா. நான் வந்து சீதாவுக்கு உதவி செய்யணும்னு நெனச்சேன். நல்ல ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். அருண தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சு, இந்த வாழ்க்கைய அமைச்சுக்கிட்ட சீதா இப்ப அழுதுகிட்டே போகும்போது, எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னு புரியாம, சீதா கிட்ட கேட்கவும் முடியாம நான் தான் கஷ்டப்படுறேன். ஏற்கனவே மீனா எங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்னு அம்மா வேற பிரச்சனை செய்றாங்க. சீதா அழுதுகிட்டே போற உண்மைய மீனா கிட்ட சொன்னா மீனாவால தாங்கிக்க முடியாது. சீதா கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா பேசணும். என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சீதா சொன்னாலும், ஏதோ அருணால பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியுதுல்ல. இங்க சத்யா கிட்டயும், மீனா கிட்டயும் இந்த பிரச்சனைய சொன்னா, கண்டிப்பா என் மாமியாருக்கும் தெரிய வந்துரும். அப்புறம் அத்தையும் வந்து மனசு வேதனைப்படுவாங்க. யார்கிட்டயும் சொல்லாம, சீதா கிட்ட என்னன்னு கேட்டு, சீதாவுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு நெனச்சுட்டு, இங்க முத்து சவாரிக்கு கிளம்பி போறாரு. இங்க சீதா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அருண் ரொம்ப கோவமா சீதா கிட்ட எப்பயும் போல பேசுறாரு. "நீ சரியா சமைக்கவும் மாட்டிக்கிற. வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா என் பேச்ச கேட்க மாட்டிக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, இங்க சீதா சொல்றாங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வேலைக்கு போவேன்னு சொன்னப்ப, சரின்னு தானே சொன்னீங்க. இப்ப என்னங்க வேலைக்கு போ வேண்டான்னு சொல்றீங்க? எப்பயுமே உங்க பேச்ச தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களால தான் என் அம்மாகிட்ட பேசுறதில்ல, என் தம்பிகிட்ட பேசுறதில்ல. மீனாக்கா என்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுறதில்ல. இப்படி உங்க பேச்ச தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் வேலைக்கு போக வேண்டான்னு வேற சொல்றீங்க. எல்லாமே உங்க விருப்பத்துக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா, என் பேச்ச நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்க. இப்படியே எதிர்த்து பேசிட்டு இருந்தேன்னா, என்னுடைய வீட்ல நீ இருக்க முடியாது. புரியுதுல்ல? அப்படின்னு சொல்லிட்டு, நாளையிலருந்து நீ வேலைக்கு போன அவ்வளவுதான். வீட்டு வேலையவே சரியா செய்றதில்ல. அப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு எனக்கு தந்து என்ன செய்ய போற? எப்படியும் உங்க அம்மாவுக்கும், தம்பிக்கும் தானே அந்த பணத்த குடுக்க போறேன்னு சொல்லும்போது, ஆமாங்க. என்ன படிக்க வச்சு, என்ன பார்த்துக்கிட்டது என் அம்மாவும், தம்பி, என் அக்கா தானே. அவங்களுக்கு இந்த பணத்த குடுக்காம என்ன செய்ய போறேன்? நீங்க நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. இப்ப நம்ம 2 பேரும் தானே இந்த வீட்ல இருக்கோம். அதனால நான் சம்பாதிக்கிற பணத்த உங்ககிட்ட தான் குடுக்கணுமான்னு கேட்க, போதும் போதும். உன்னுடைய குடும்பத்துக்கு நீ உதவி செஞ்ச வரைக்கும் போதும். இனி யாருக்கும் உதவி செய்யவும் வேண்டாம். நீ சம்பாதிக்கிற பணத்த குடுக்கவும் வேண்டாம். நீ வேலைக்கு போறதா இருந்தா, கண்டிப்பா உன்னுடைய சம்பள பணம் என்கிட்ட தான் வரணும். இனி அம்மாவுக்கு இந்த பணத்த குடுத்தேன், என் தம்பிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த பணத்த நீ யாருக்காகவும் கொடுக்கணும்னு நெனச்சா, நீ வேலைக்கு போகவே வேண்டாம். போதுமா? நீ படிச்ச வரைக்கும் போதும், வேலைக்கு போன வரைக்கும் போதும். அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரொம்ப கோவமா பேசும்போது, இங்க சீதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என் அம்மா சீக்கிரமாவே அங்க கடையில இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வீட்லயே இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக நான் வேலைக்கு போகணும், என் குடும்பத்த பார்த்துக்கணும், என் அம்மாவுக்கு தேவையான ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும்னு, என்னை படிக்க வச்ச என் அம்மாவ பார்த்துக்கணும்னு நெனச்சு தான் நான் வேலைக்கு போறேன். ஆனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படியே வேலைக்கு போனாலும், என்னுடைய சம்பள பணத்த நான் அருண்கிட்ட தான் குடுக்கணுமா? என்ன இதெல்லாம்? அருண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசவே இல்லையே! இப்ப ரொம்ப மாறிட்டாரு. அப்படின்னு அருண் பேசின பேச்செல்லாம் நினைச்சு சீதா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க வந்து அருண் வந்து கேள்வி கேட்குறாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்க? கிச்சன்ல இருக்க வேலைய விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? அப்படி நான் பெருசா என்ன சொல்லிட்டேன்னு அழுதுட்டு இருக்க? நீ வீட்டு வேலைய பார்த்தா போதும்னு சொல்றேன். அப்படியே வேலைக்கு போகணும்னு நீ நினைச்சாலும் சரின்னு சொல்றேன்னா, நீ சம்பாதிக்கிற பணத்த என்கிட்ட குடுக்கணும். உன்னுடைய குடும்பத்துக்காக நான் செஞ்ச உதவி வரைக்கும் போதும். உன்னுடைய அம்மாவ நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். உன் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி குடுத்தேன். ஆனா இப்ப எல்லாரும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க. ஏன்?
என் அம்மாவை பார்க்க முத்து வந்தப்ப என் வீட்டுக்குள்ளே முத்து வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா என்னென்ன பேசுனாங்க. முத்துவால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து யாருமே எனக்கு தேவையில்ல. முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற யார்கிட்டையும் நீ பேசவும் வேண்டாம். அதனால தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்காக தான் என் அம்மாவை பார்க்க போகாமல் இருக்கேன். ஆனால் என் அம்மா கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் பூக்கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு உட்கார வச்சு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க முடியாமல் வீட்டில் இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இந்த பணத்தை நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போவே இப்படி பேசுகிறீங்களே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்ன பேசுவீங்க? அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படிலாம் சொல்லவே இல்லையே அருண். நீ வேலைக்கு போகக்கூடாது, உங்கள் அம்மாவை கவனிக்கக்கூடாது, சம்பள பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. என் குடும்பத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என் அம்மா ரொம்ப பாவம். என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. என் அப்பா எங்களை பிரிஞ்சு போனதுக்கப்புறமா எங்கள் அம்மா தான் குடும்பத்தையே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அக்கா கூட மீனா எவ்வளோ நல்லா படிப்பாங்க தெரியுமா? நாங்கள் படித்து முன்னேறணுன்றதுக்காக, நாங்கள் காலேஜுக்கு போகணும், நாங்கள் நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக தன்னுடைய படிப்பை விட்டுட்டு எங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தா என்னுடைய அக்கா மீனா. ஆனால் என் அக்கா கிட்ட பேசக்கூடாது, என் அம்மாவை கவனிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல. பேசாமல் உங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலான்னு இப்போ தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக பேசின நீங்கள், நீ என்ன வேணாலும் செய்யலாம், உன் குடும்பத்தை பார்த்துக்கலான்னு சொன்ன நீங்கள், இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறீங்கல்ல. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, நீங்கள் சரியே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்னடி எதிர்த்து பேசிகிட்ருக்க? போனா போதுன்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப பேசுகிறியே. எப்படி என் அம்மாவை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறனோ அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்க முடியாமல், உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாமல், ஏன் உங்கள் அம்மா கிட்ட பேசாமல் நீயும் கஷ்டப்படணும். அப்போ தான் நான் முத்துவால தலை குனிஞ்சு நின்னேன்ல, அதே மாதிரி நீயும் கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். புரியுதா? இப்படிலாம் பேசிட்டு இருந்த, நாளைக்கு நீ வேலைக்கு கிளம்புன, அவ்வளவுதான். இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அருண். இதை பார்த்த உடனே இனி இந்த வீட்டில் நான் சமைக்கவே மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்காரு இந்த அருண்? நல்லா படித்து நான் வேலைக்கு போகணும்னு என் அம்மா அப்பா அக்கான்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்னென்னவோ பேசுகிறாரு. என் குடும்பத்துக்காக நான் தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அருண் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சீதா. சவாரியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்த முத்துவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, சீதா வேலைக்கு போகும்போது அழுதுகிட்டே போனாங்கல்ல, சீதா கிட்ட பேசணும்னு நினச்சோமே, இப்போ வரைக்கும் சீதா கிட்ட ஃபோன் பண்ணாமல் இருக்கோம். முதல்ல ஃபோன் பண்ணி பேசுவோம், என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அதுக்கப்புறமா மீனா கிட்ட நம்ம இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு முத்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே அழுதுகிட்டே இருந்த சீதா தன்னுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. முத்து ஃபோன் பண்ணுறதை கவனித்த உடனே, எதுக்கு இப்போ முத்து மாமா ஃபோன் பண்ணுறாரு? ஏற்கனவே அருணால் என்னுடைய வீட்டில் நிறைய பிரச்சனை, இப்போ மாமா வேற ஃபோன் பண்ணுறாங்க. முத்து மாமா கிட்ட பேசினா கண்டிப்பாக அருண் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காமல் இருக்கிறாங்க சீதா. ஆனால் முத்துவுக்கு தெரியுது, கண்டிப்பாக சீதா வீட்டில் ஏதோ பிரச்சனை. அதனால தான் வேலைக்கு போகும்போதும் அழுதுகிட்டே போனாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணும்போதும் எடுக்காமல் இருக்காங்க. ஒரு வேளை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்காளா சீதா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சீதா வீட்டுக்கும் போக முடியல, சீதா கிட்ட பேசவும் முடியல. உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து மறுபடியும் இங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சீதா அழுதுகிட்டே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. முத்து மாமா எப்படி இருக்கீங்க? மீனாக்கா எப்படி இருக்காங்க? மாமா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என் அம்மாவும் சத்யாவும் நல்லா இருக்காங்களா? அவங்கள போய் பார்த்தீங்களா? என்னை கேட்டாங்களா? அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அழுதுகிட்டே முத்துக்கிட்ட பேசும்போது, என்ன சீதா நீ உங்கள் அம்மா கிட்ட பேசலையா? அத்தையை பார்க்க போகலையா? என்கிட்ட மட்டும்தான் பேசாமல் இருக்கேன்னு நினச்சேன். உன் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசலையா? அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? நல்லா சம்பாதிக்கிற, நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு. நிம்மதியாக உங்கள் அம்மாவை பார்த்துக்க வேண்டிதானே? என்ன யார்கிட்டையும் பேசாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குற? ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நான் பார்த்தேன், வேலைக்கு போகும்போது நீ அழுதுகிட்டே போனேன். நான் சவாரிக்கு போனதால் உன்கிட்ட பேச முடியல. அதனால தான் இப்போ ஃபோன் பண்ணேன். என்கிட்ட என் மேலே உள்ள கோவத்தில் என்கிட்ட பேசாமல் ஃபோனை வச்சிடாத. உண்மையை சொல்லு. அருணால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, என்ன சொல்கிறதுனே தெரியல முத்துமாமா. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு முதல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. முதல்ல நாளைக்கு அத்தையை போய் பார்த்துட்டு வா. நீயும் இப்படி யார்கிட்டையும் எதுக்காக பேசாமல் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் மீனாவை கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக கேள்வி கேட்குறாரு முத்து. உடனே சீதா சொல்கிறாங்க, இல்லை மாமா, என்னை பார்க்க யாரும் இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம், யார்கிட்டையும் இப்போதைக்கு என்னால் பேசவும் முடியாது. அது மட்டும் இல்லை,
என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். என் அம்மா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது நான் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்காக கொடுத்து உதவி செய்யணும். என்னை படிக்க வச்சு நான் நல்லா வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட என் அம்மாவை நல்லா கவனிச்சிக்கணும்னு நினச்சா இனி வேலைக்கு கூட போக முடியாது போல அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அப்போ வேலையில் தான் உனக்கு பிரச்சனையா? வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்கும்போது, இல்லை, நான் என் வேலையை ரொம்ப உண்மையாக நேர்மையாக செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அருண் தான். என்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாரு. உன்னுடைய வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இனி அம்மாவுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டாம். நான் தான் உன்னுடைய தம்பிக்கு உதவி செஞ்சுருக்கேனே, வேலை வாங்கி கொடுத்துருக்கேன்ல. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சத்யா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டோம், நீ என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும்னு அவங்க அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாராம். அதே மாதிரி என் அம்மா கிட்ட பேசாமல் நான் கஷ்டப்படணுமா? இப்படிலாம் அருண் பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அம்மாவை பார்க்க எப்படி போக முடியும்? மீனாக்கா கிட்ட நினச்சாலும் என்னால் பேச முடியல. என்ன செய்ய? இப்போ நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா உடனே அருண் கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வார். நீங்கள் ஃபோனை வச்சிருங்க மாமா அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க சீதா. அப்போ தான் முத்துவுக்கு உண்மை என்னன்னு தெரிய வருது. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அருண் தான். என் மேலே உள்ள கோவத்தில் சீதா கிட்ட ரொம்ப கோவமாக பேசுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு அருண் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்ச முத்து சொல்கிறாரு, நான் வேணும்னா உன்னுடைய வீட்டுக்கு அருண்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அருண்கிட்ட உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். இனி அருணோட எந்த வேலையிலையும் தலையிட மாட்டேன்னு நான் வேணும்னா அருண்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் சீதா, உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, வேண்டவே வேண்டாம் மாமா, என்னை பார்க்க யாரும் வர வேண்டாம். நீங்கள் என்னைக்கும் அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர். என் குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க. என் அக்காவுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த அருண் நான் நினச்ச மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டாரு. வேணும்னே பிரச்சனை செய்கிறாரு. ஏன் என்னை நம்ப வச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு இப்போ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நான் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் யோசிக்கிறேன். நானாக அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை, பிரச்சனை வந்தாலும் நான் தானே சமாளிக்கணும். நீங்கள் என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. என் அம்மா, தம்பி, மீனாக்கான்னு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கங்க. என்ன அவங்கள பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன், பேச முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். நானாக தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தால் நான் தானே சமாளிக்கணும் மாமா. எவ்வளோதான் உதவி செய்ய எனக்காக வருவீங்க, பரவாயில்ல மாமா. எனக்காக அக்கறையாக ஃபோன் பேசுனீங்களே அதுவே போதும்னு சொல்லி அழுதுகிட்டே நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அருண் வந்துடுறாரு. இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்ருக்க? எவ்வளோதான் சொன்னாலும் திருந்த மாட்டியா? என்ன உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களா இல்லை சத்யா ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போதே ஃபோனை வாங்கிடுறாரு. இங்கே சீதா கிட்டேருந்து ஃபோனை வாங்கின அருண் யார் அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் சீதாவோட மாமா முத்து பேசுகிறேன். என்ன உன்னால் நிறைய பிரச்சனை போல, போனா போதுன்னு நான் அமைதியாக இருந்ததுக்கு நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு பேசும்போதே ஃபோனை வச்சிடுறாரு அருண். இப்போ புரியுது, வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி அந்த முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? நான் உங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நீ இனி வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நீ முத்துவுக்கு ஃபோன் பண்ணு, இல்லை உங்கள் அக்கா மீனாவுக்கு ஃபோன் பண்ணு, யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லு. யாராவது என் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். வீட்டு வேலையை பாரு, சமையல் வேலையை பாருன்னு சொன்னால் இங்கே நான் என்னென்ன பேசுனேன்னு ஒவ்வொன்றையும் அந்த முத்துக்கிட்ட சொல்லிகிட்ருக்க. அந்த முத்து என்கிட்ட கேள்வி கேட்குறான். அவன்லாம் சாதாரண கார் டிரைவர். அவன் எப்படி தன்னுடைய வேலையை பார்க்குறான்னு நான் பார்க்குறேன். நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டல்ல, முத்து உடனே உதவி செய்ய வந்துடுவானா? வரட்டுமே, நான் பேசிக்கிறேன். இப்போ சொல்கிறேன் கேளு. முத்துவாக இருக்கட்டும், அந்த செல்வம், மீனா சந்தோஷமாக அவங்க வேலை செஞ்சு முன்னேற போகிறதே கிடையாது. ஏன்னா முத்துவோட வேலையில் நான் பிரச்சனை செய்ய போகிறேன். முத்துவோட கார் ஏற்கனவே செல்வத்துக்காக கொடுத்துட்டார்ல, இன்னொரு கார் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தானே முத்துவும் மீனாவும் அமைதியாக இருக்காங்க. அந்த காரும் இல்லைன்னா முத்து எப்படி வேலை பார்ப்பான்? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் வேண்டாம், உங்கள் பேச்சை நான் கேட்குறேன். இனி யார்கிட்டையும் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக முத்து மாமாவுக்கு பிரச்சனை செய்யாதீங்க. அவருக்கு அந்த கார் இருக்கிறதுனால தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா மீனாக்காவால் தாங்கிக்க முடியாது. என் வாழ்க்கை தான், நானே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் மீனாக்கா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, அமைதியாரு, உன்னுடைய பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. எனக்கு பிரச்சனையாக இருக்கிற முத்துவுக்கு எப்படி பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தெரியும். முத்துக்கிட்ட பேசுகிறல்ல, நீ திருந்த மாட்டல, பாரு என்ன செய்கிறன்னு பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சீதாவை ரொம்ப கோவமாக பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இங்கே அருண். இப்படி ஒரு வாழ்க்கைக்காகவா நான் கஷ்டப்பட்டு அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான் என்ன செஞ்சாலும் தப்புன்னு பேசி இப்படி பிரச்சனை செய்கிறாரே, என்னால் தாங்கவே முடியலையே. அம்மா வீட்டுக்கும் போக முடியல, யார்கிட்டேயும் ஃபோனில் பேச முடியல. இப்படி ஒரு நிலமை எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தானே. முத்து மாமா பேச்சை கேட்காம அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் அக்கா மீனா எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வச்சாங்க.
அவங்க பேச்சையும் நான் கேட்கல. எதிர்த்து பேசினேன். அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது. என் குடும்பத்துக்காகவும், மீனாக்கா, முத்து மாமான்னு எல்லாருக்காகவும் நான் ஏதாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். என்ன படிக்க வச்சிருக்காங்க. வேலை செஞ்சு என் வாழ்க்கைய பார்த்துக்க முடியாதா? இல்ல இந்த அருண் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு இங்கேயே இருக்கணுமா? இப்படி தான் நான் கஷ்டப்படணுமா? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சீதா. சீதாவால தாங்க முடியல. என்னுடைய அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு அருண் சொன்னதுக்கப்புறமா, இனி பொறுமையா இருக்கக்கூடாது. எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கைக்காக என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இனி என்னுடைய அம்மாவ பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே மாதிரி இப்ப சத்யாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்குன்னு குடும்பம் வந்துரும். என் அம்மாவ பார்க்க யாருமே இல்லன்னு என் அம்மா என்னைக்கும் யோசிக்கக்கூடாது. இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்ல இருக்கிறத விட, இந்த அருண் வந்து எப்ப என்ன செய்வாருன்னே தெரியல. இந்த வீட்ல இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாது. பேசாம நாளைக்கே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிரலாமா? அப்படின்னு யோசிக்கும்போது, சரியா சாப்பிடாம, இங்க வந்து சரியா தூங்காம, இப்படி அருணால எப்ப பிரச்சனை வரும்னு ரொம்பவே பதட்டமா இருந்த சீதா, சீக்கிரமா எந்திரிச்சு எப்பயும் கிச்சன் வேலை பார்க்குறவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. இத கவனிக்கிறாரு அருண். நான் தான் எவ்வளவோ சொன்னேன். என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? பரவால்ல. நீ வீட்லயே இரு. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதும் இல்ல, உன்னை கவனிக்க போறதும் இல்ல. இனி யாராவது உன்னுடைய வீட்லேருந்து உன்னை வந்து பார்க்கட்டும். அப்புறம் பேசிக்கிறேன். இனி என்னுடைய மனைவியா இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது. நான் என் அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து சீதாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம, இங்க வந்து சீதாவ கண்டுக்காம, அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க. சரியா அவங்க சாப்பிடவும் இல்ல. வீட்ல நடந்த பிரச்சனையால அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் சீதாவ கண்டுக்காம அருண் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க சீதா யோசிக்கிறாங்க. என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. என்ன பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த அருண் என் வீட்டுக்காரருன்னு இவருக்காக சமைச்சு குடுக்கணும், இவர் சொல் பேச்ச கேட்கணும், என் குடும்பத்த பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு ரொம்ப முடியாம இருந்த சீதா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்களே வந்து அங்க டாக்டர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. மறுபடியும் அங்க வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க சீதா. இங்க வேலை பார்க்க வந்த அருண் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, "வர வர இந்த சீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. வீட்ல எப்ப பார்த்தாலும் சீதா என்கிட்ட பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து. நேத்து கூட வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக முத்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த முத்துவ சும்மா விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "அப்படியா? அந்த முத்து ஏற்கனவே உனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாரு. இன்னுமா அந்த முத்து திருந்தல?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அந்த முத்துவால பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் சீதா, முத்து, மீனான்னு அவங்க வீட்ல உள்ள யார்கிட்டயும் பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். அதனால தான் ரொம்ப முடியாம இருக்கா அந்த சீதா. அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். என் பேச்ச கேட்டா தானே நானும் சீதாவ நல்லபடியா பார்த்துக்க முடியும். சீதா என் பேச்ச வர வர கேட்கறதே இல்ல" அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லும்போது அருண், "என்ன இருந்தாலும் சீதா உன்னுடைய மனைவி. விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்க. ஏதோ தெரியாம பிரச்சனை செய்றாங்கன்னா, நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப முடியலனாலும், நீ அவங்க மேல கோவமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் சரியா இருக்கும்ல. நீ எதுக்கு இவ்ளோ கோவப்படுறன்னு புரிய மாட்டேங்குது. முத்துவால பெருசா எந்த பிரச்சனையும் வரலனா, நீயும் சீதா கிட்ட எப்பயும் போல அக்கறையா நடந்துக்க வேண்டியதானே. நீ செய்றதும் சரியில்ல அருண்" அப்படின்னு இங்க அருணோட ஃப்ரெண்டு சொல்றாரு. "என்ன? நீ சீதாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் அருண். நீ வந்து முத்து மேல உள்ள கோவத்துல என்கிட்ட பேசாத. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு. நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இப்படி சொன்னேன். வேணும்னா நீ உன்னுடைய வாழ்க்கைய நல்லபடியா பார்த்துக்க. இல்லையா, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். எனக்கென்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அருணோட ஃப்ரெண்டு, "நம்ம நல்லது சொன்னாலும் இந்த அருண் வர வர புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க முத்து சவாரிக்கு கிளம்பி போறாரு. அந்த சமயம் அங்க முத்துவோட கார் வரத கவனிச்ச அருண் வந்து முத்துவோட கார நிப்பாட்டிட்டு, "வெளியில வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "எதுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டியா? இப்ப வரியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, முத்து, "என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியான்னு?" கேட்க, "இல்ல, நான் வேலை பார்க்கணும். நான் இப்ப அப்படிலாம் எதுவுமே செய்றதில்ல. அது மட்டும் இல்லாம நேர்மையா, உண்மையா வேலை பார்த்துட்ருக்கேன். நீங்க தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்க. என்ன விடுங்க, நான் கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "என்ன என் பேச்ச கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? அப்படி உனக்கு வேலை தான் முக்கியம்னா, நீ முதல்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கிளம்பு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு எதிர்த்து பேசுறியா?" அப்படின்னு தேவையில்லாம இங்க அருணே வந்து பிரச்சனைய ஆரம்பிக்கிறாரு. முத்து சொல்றாரு, "இல்ல அப்படிலாம் நான் செய்யவே இல்ல. வேண்டாம் அருண். ஏற்கனவே உங்களால சீதா ரொம்ப பிரச்சனையில இருக்கான்னு தெரியும். உங்க வீட்டுக்கும் வர முடியல. உங்ககிட்டயும் பேச முடியல. முதல்ல குடும்பத்த பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் பிரச்சனை செஞ்சு அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைக்க போகுது? நான் தான் உங்க வழியில வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. சீதாவோட வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கும்னு பார்த்தா, என்ன அருண் இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பிரச்சனை செய்றீங்க?
நான் என் வேலையை பார்க்க போகிறேன், உங்ககிட்ட வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன், சீதாவை நல்லா பார்த்துக்கோங்க, என் வேலையை பார்க்க விடுங்க அருண் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சீதா மேலே உள்ள அக்கறையில் மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு முத்து. நீ மன்னிப்பு கேட்டாலும் உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல. உன்னால தான் என் அம்மா இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி நீயும் கஷ்டப்படணும், நல்லா அனுபவிக்கணும். அதுக்காக இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே அங்கே போலீஸை வர வச்சு பொய் சொல்லி போலீஸ்கிட்ட முத்துவை வசமாக மாட்டி விட்டுறாரு. நான் எந்த தப்பும் செய்யலை, என் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். வேணும்னா நீங்களே பாருங்க, நான் தெளிவாக தானே பேசுகிறேன், உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு முத்து சொல்லும்போது, பார்த்தீங்களா எப்படி அந்த முத்து எதிர்த்து பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லி முத்துவை வெளுத்து வாங்குறாங்க. எப்படியோ முத்து வசமாக மாட்டிக்கிட்டான். இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முத்து வேணும்னே என்கிட்ட பேச வந்து வசமாக மாட்டிக்கிட்டானே, இனி முத்து கொஞ்ச நாளைக்கு வெளியில் வர போகிறதில்ல. போலீஸ் வந்து நான் சொல்கிறத தான் நம்புவாங்க. முத்து இப்போ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட முத்து மன்னிப்பு கேட்டப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே அருணோட ஃப்ரெண்டு வந்து நினைக்கிறாரு, என்ன இந்த அருண் இப்படி வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறான். முத்து சவாரிக்கு கிளம்பி வந்தார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் முத்துவை வசமாக மாட்டி விடணுன்றதுக்காக இந்த அருண் எவ்வளோ பொய் சொல்கிறான். முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மையை நிரூபித்து எப்படியாவது முத்துவுக்கு உதவி செய்யணும். முதல்ல இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி சீதா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு அருணுக்கு தெரியாமல் சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அருணோட ஃப்ரெண்டு நடந்த பிரச்சனையை பற்றி சீதா கிட்ட சொல்லும்போது சீதா வந்து ரொம்ப அழுகுறாங்க. நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாமே, உண்மையை சொல்லியிருக்கலாமே, எங்கள் முத்து மாமா எங்கே இருக்காருன்னு கேட்க போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஆனால் முத்து மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் முதல்ல அருணை சும்மா விடாதீங்க. உங்களுக்கும் பிரச்சனை செய்கிற அருண் இப்போ முத்து மாமாவை விடக்கூடாதுன்னு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான். நீங்கள் வந்தால் தான் பேச முடியும். அருண் தேவையில்லாமல் பொய் சொல்கிறான்னு நான் உங்களுக்காக உண்மையை சொல்கிறேன். முத்துவை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு இங்கே அருணுக்கு தெரியாமல் அருணோட ஃப்ரெண்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. சீதா இங்கே மீனாவையும் கூப்பிட்டுட்டு தன்னுடைய அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஏற்கனவே டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததால் அங்கே வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வந்து அருண் வந்து பலார் பலார்னு வெளுத்து வாங்கி சரியாக அந்த வீட்டில் நான் சாப்பிடாம சரியாக தூங்காமல் அருணால் ஒவ்வொரு பிரச்சனையும் தாங்கிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா பாருங்கள், ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனது, ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லா ஆதாரத்தையும் தெளிவாக வந்து கொடுக்குறாங்க. இப்படி அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாமல் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் என் அம்மா வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் இங்கே நிம்மதியாக இருக்கலான்னு. அதுக்குள்ளே இங்கே முத்து மாமாவுக்கு பிரச்சனை செஞ்சு அவரை உள்ளே அனுப்பணும்னு திட்டம் போட்டு இந்த அருண் பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. அருண் மாமா உண்மையாகவே எந்த தப்பும் செய்யலை. வேணும்னா நான் வந்து அருணோட ஃப்ரெண்டை வர வைக்கிறேன். அங்கே சிசிடிவி இருக்கும்ல, நீங்களே பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த அருண் இந்த வேலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் அருணோட மனைவி தானே, அருண் வேலையில் இல்லைன்னா எப்படிம்மா குடும்பத்தை பார்த்துப்பாருன்னு சொல்லும்போது, எனக்கு என் குடும்பம் முக்கியம். இந்த அருண் தினமும் பிரச்சனை செய்கிறாரு, இப்படி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இன்னும் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாம தான் ரொம்ப பதட்டமாக அந்த வீட்டில் இருந்தே கிளம்பி வந்துட்டேன். அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது இனி அருணை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும்? அருண் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்டயே கொடுக்க போறாரு இல்லையே. ஆனால் என் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. என் அம்மா முக்கியம், என் தம்பி அக்கா மாமான்னு எல்லாரும் முக்கியம். அவங்கள நான் பார்த்துக்க வேண்டாமா? அருணுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அருணுக்கு நீங்கள் சரியான பதில் கொடுக்கணும். அருண் இந்த வேலையில் இருந்தால் தானே இப்படியெல்லாம் செய்வார். பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அருண் எப்படி பொறுப்பான வேலையை மட்டும் சரியாக பார்க்க முடியும்? அதனால் ஆதாரம் என்னன்னு தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் தான் அருணுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அருணோட ஃப்ரெண்டை வர வைக்கிறாங்க சீதா. உண்மையை சொல்லுங்க அண்ணே, நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க. முத்துமாமா ஏதாவது தப்பு செஞ்சாரா? அவர் சவாரிக்கு தானே போனாருன்னு சொல்லும்போது, ஆமாம் சார், அருண் வர வர என்ன செய்கிறானே தெரியல. எப்போ பார்த்தாலும் பாவம் சீதாவுக்கு நிறைய பிரச்சனை செய்கிறான். சீதா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு கேட்க, சீதாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும்போது கூட என் மனைவி கிட்ட நான் பேசலை, சீதா நல்லா அனுபவிக்கட்டும், சீதாவை கண்டுக்காமல் நான் வந்துட்டேன்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தான். எவ்வளவோ சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அருண் திருந்துற மாதிரி தெரியல. அந்த சமயம் முத்து சவாரிக்கு போனாங்க. முத்துவை வர வச்சு வேணும்னே பிரச்சனை செஞ்சு போலீஸையும் வர வச்சு வசமாக மாட்டி விட்டதுக்கு காரணம் இந்த அருண் முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால தான். வேணும்னா அங்கேருந்து சிசிடிவியை பாருங்கள், ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அருண்கிட்ட முத்து ரொம்ப பொறுமையாக பேசினது, முத்து வந்து சீதா வாழ்க்கைக்காக மன்னிப்பு கேட்டது, சீதாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், சீதா கிட்ட பிரச்சனை செய்யாதீங்கன்னு ரொம்ப பொறுப்பாக பேசுனதுன்னு இங்கே முத்து வந்து ரொம்ப தெளிவாக பேசுனதெல்லாம் அங்கே போலீஸ் கவனிக்கிறாங்க. ஆமாம், அப்போ முத்து வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் சொன்னாரே அருண், அப்போ அது எல்லாமே பொய் தானா?
இங்கே சீதாவுக்காக முத்து எவ்வளோ பக்குவமாக எவ்வளோ பொறுப்பாக பேசியிருக்காரு. ஆனால் முத்து மேலே தப்பு இருக்குது. முத்து தேடி வந்து பிரச்சனை செஞ்சாருன்னு சொன்னாங்களே, இங்கே முத்து பிரச்சனை செய்யவே இல்லை. அவர் பொறுமையாக தான் பேசியிருக்காரு. ஆனால் தேவையில்லாமல் நான் பொய் சொல்லி உன்னை வசமாக மாட்டி விடுவேன்னு பேசினதெல்லாம் இந்த அருண் தான் அப்படின்னு தெளிவான ஆதாரத்தை பார்த்து உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு முத்து மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே அருண் வசமாக மாட்டிக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், என் வீட்டுக்காரர் முத்து இங்கே சவாரிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், எங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்டணும்னு நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். சாதாரண கார் டிரைவர் தான் சார். ஆனால் அவர் பொய் சொல்ல மாட்டார், யாரையும் ஏமாற்ற மாட்டார். என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் எதையும் யோசிக்காமல் இந்த அருண் என்னென்ன வேலை செஞ்சுருக்காரு பாருங்க. இதே மாதிரி தான் சீதாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் இங்கே சீதாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அப்புறம் எப்படி என் தங்கச்சி அங்கே வீட்டில் இருக்க முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கா. அப்படி ஒரு நிலமையில இருந்திருக்கா என் தங்கச்சி. நாங்களும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சேன். அருணுக்கு என் தங்கச்சி சீதாவை நான் கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு. நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன் பார்த்தீங்களா. இப்படி நான் செஞ்சுருக்கவே கூடாது. சீதா, உன்னுடைய வாழ்க்கையில் அருணால் இப்படி பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை சார். இல்லை சீதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க மீனா. உடனே சந்திரா சொல்கிறாங்க, இங்கே அருண் வந்து செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்கணும். அருண் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த 2வது மாப்பிள்ளை தான். ஆனால் அவர் வந்து செய்கிறது எதுவுமே சரியில்லை. முத்து மாப்பிள்ளைக்கு பிரச்சனை செஞ்சுட்டு என் பொண்ணு சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டு அவர் மட்டும் நிம்மதியாக வேலையை பார்க்கலாமா? என் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு. எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும்? என் பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம், என் வீட்டிலே இருக்கட்டும். இங்கே சீதா இனி வேலைக்கு போகலனாலும் சீதாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு பூக்கடை இருக்குது. இத்தனை வருஷம் என் பசங்களை பார்த்துக்கிட்ட நாங்கள் இனியும் என் பொண்ணெல்லாம் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன? நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு முத்து அங்கேருந்து வந்துடுறாரு. இங்கே அருணை வர வைக்கிறாங்க. அருண் வந்து யோசிக்கிறாரு, ஏற்கனவே நான் வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக செய்கிறேன்னு, என் மேலே வந்து எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு இங்கே நிறைய நல்ல பேர் கிடச்சிருக்கு. அதனால் என்னை பாராட்டி பேசுகிறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, சீதா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. மீனா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் சந்திரா இங்கே வந்து அருண் மேலே ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன சார், எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு பார்க்கும்போது, என்ன அருண், என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன சார், என்ன பிரச்சனை அப்படின்னும்போது, ஆமாம் முத்து யாருன்னு கேட்க, முத்து சாதாரண கார் டிரைவர் அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து உங்கள் மனைவியோட அக்கா தானே, நீங்கள் வேணும்னே திட்டம் போட்டு அவரை எப்படியாவது போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு இப்படி பொய் சொல்லியிருக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் பொய் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு சமாளிக்கிறாரு. மறுபடியும் பொய் சொல்லாதீங்க. பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி பொய் சொல்கிறீங்க. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் அருண். வேணும்னா ஆதாரத்தை பார்க்குறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ தான் உங்களுடைய லட்சணம் என்னன்னு தெளிவாக தெரிய வருது அருண். இதுக்கு மேலேயும் நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக பொய் சொல்லாதீங்க. நாங்கள் யாரும் நம்ப தயாராகவே இல்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் மனைவி சீதா எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்திருக்காங்க. ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அதுக்கு காரணமே நீங்கள் தானே. அவங்க அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படி பொறுப்பான வேலையில் இருந்துக்கிட்டு உங்கள் மனைவியை புரிஞ்சிக்காம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. அவங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் முத்து மேலே தப்பே இல்லைன்னு அவர் வந்து சந்தோஷமாக வெளியில் வந்துட்டாரு. இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இனி இந்த வேலையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இதெல்லாம், சீதா பேச்சை கேட்டுக்கிட்டா இப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்கள பாருங்க, அவங்க இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால சரியாக வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவு அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சு அவங்கள பலார்னு வெளுத்து வாங்கி என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க. அப்புறம் எப்படி இந்த பொறுப்பான வேலையை சரியாக பார்ப்பீங்க? நீங்கள் ரொம்ப பொய் சொல்கிறீங்க. இனி உங்களை நம்பவே முடியாது. நான் இப்போவே வந்து எல்லார்கிட்டேயும் பேசி சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவுக்கு வரேன். அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே சரியாக பார்க்க முடியல. இந்த வேலையிலையும் சரியாக பொறுப்பாக இல்லை நீங்கள். உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களை பற்றி சொல்லும்போது, நீங்கள் இனி இந்த வேலையில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னு இங்கே வந்து நடந்த பிரச்சனையை பற்றி பேசி அருண்கிட்ட வந்து இப்படி தன்னுடைய முடிவை சொல்லும்போது, சீதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அருண், உங்களால் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன். உங்கள் மனைவியாக இல்லை. இங்கே வந்து இங்கே சத்யாவோட அக்காவாக என் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். என் குடும்பத்துக்காகவும் இங்கே வந்து முத்து மாமாவுக்காகவும் இனி நான் உங்கள் கூட வாழவே முடியாதுன்னு முடிவெடுத்துட்டேன். உங்களை எப்படி டிவோர்ஸ் பண்ணணுமோ இன்னும் அந்த ஏற்பாடெல்லாம் நான் செய்ய போகிறேன். இனி உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கவே மாட்டேன்.
உங்களை டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன். என் குடும்பத்தை பார்த்துப்பேன். வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தானே பிரச்சனை செஞ்சீங்க. நான் சம்பாதிக்கிற பணத்தை என் அம்மா கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே. எனக்கு என் அம்மா முக்கியம், என் குடும்பம் முக்கியம். என் குடும்பத்துக்காக நீங்கள் வேண்டவே வேண்டான்னு தெளிவாக யோசிச்சு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இனி என் அம்மாவுக்காக நான் வேலைக்கு போவேன். சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் என் அம்மா கிட்ட கொடுப்பேன். என் அம்மாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். இங்கே என் தம்பி இங்கே வந்து சத்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இனி என்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது. நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு நல்லா அனுபவிக்கணும். இந்த பொறுப்பான வேலை இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கல்ல. அதனால தான் உண்மையை சொல்லி உங்களை வசமாக மாட்டி விடணும். இனி முத்துமாமாவுக்கு உங்களால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். போதுமா அம்மா? இனி என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் இருந்தாதாம்மா நான் நிம்மதியாக இருக்க முடியும். மறுபடியும் பேசி அந்த அருண் வீட்டுக்கே அனுப்பி வைக்கலான்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம். இதுதான் என்னுடைய முடிவு. என் குடும்பத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனி என் குடும்பத்தையும் என் அம்மாவையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். இனி அருண் மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக நான் அருணை ஏற்றுக்க போகிறதில்ல. அக்கா வாங்கக்கா, எல்லாரும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போவோம். இனி அருண் மூலமாக எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையோடு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் சந்திராவுக்காகவும் யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்த சீதா இங்கே சரியாக தான் யோசனை பண்ணியிருக்கா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இங்கே அருண் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சந்திரா. சீதா இப்படி ஒரு முடிவெடுத்ததால் சந்திராவும் மீனாவும் அருண்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே எந்த கேள்விக்கும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். சீதா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அருண். சீதாவை புரிஞ்சுக்காம அருண் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிட்டாரே அப்படின்னு அருண் மேலே கோபமாக இருக்காரு முத்து.